ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம ஆம்லெட் சப்பாத்தி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு அதில் மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணால் மாவு மேலே ட்ரை ஆகாமல் இருக்கும். எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஆம்லேட்டுக்குள்ள ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ஒரு முட்டை எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமாக தக்காளி, அதையும் கொஞ்சம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. மிளகா அதோட அதையும் குட்டி குட்டியாக ஆட் பண்ணிக்கோம். கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் ஜீரக பொடி ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அது நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா மெல்லிசா சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதுக்கு சைட் டிஷ்லாம் ரெடி பண்ணணும்னே கிடையாது. ஒரு கெச்சப் இருந்தாலே போதும். இல்லை கெச்சப் பிடிக்காதுன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம இப்போ இந்த மாதிரி நல்லா மெல்லிசா தேய்ச்சிட்டு நம்ம ஒரு பேனில் அதை போட்டு எடுக்க போகிறோம். இப்போ பேன் சூடானதும் அதில் நம்ம தேய்ச்சி சப்பாத்தியை போட்டு அது ஒரு 2 மினிட்ஸ் ஆனோடனே அதை திருப்பி விட்டுறலாம். திருப்பிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற எக் மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சென்டர்ல மட்டும் கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிட்டு நிறைய சேர்க்காதீங்க. நிறைய சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில வந்துடும். அதனால நம்ம கொஞ்சமா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை இப்போ 4 சைட்லயே க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு அந்த கேப் இருக்கு இல்லைங்களா, அதுலயும் நம்ம கொஞ்சம் அந்த எக் மிக்ஸை கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எக் மிக்ஸை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை அப்படியே திருப்பிடலாம். நம்ம திருப்பிட்டு கொஞ்சமா அதுல எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் வேகணும் இல்லைங்களா, அதனால நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு சிம்லேயே வச்சு நம்ம நல்லா வேக விடுவோம். எக்கு உள்ள இருக்கிற எக்கு நல்லா வேகணும். அதனால சிம்லேயே வச்சு 2 சைட்லயும் நம்ம இப்படி திருப்பி எடுத்துடலாம். அது நல்லா உங்களுக்கு உப்பிட்டு வரும். எக்கு உள்ள இருக்கிறது பார்க்கவே அழகா இருக்கும்.
2 சைட்லயும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எடுத்துடலாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.